குறை சொல்லும் பழக்கம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ணக்கூடியது மற்றவங்கள அப்படிங்கறது கொஞ்சம் பார்க்கலாம். எது நமக்கு வந்து வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக் எதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இது ரெண்டும் நம்ம வந்து உடலோட ஊறி போயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம ரத்தத்தோட ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடலோட இது வந்து இருக்கு. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து நம்ம அப்படி ஜட்ஜ் பண்றோமா, அப்படி நம்ம குறை சொல்றோமாங்கிறது நமக்கு தெரியாமையே வந்து நாம அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து வாழ்க்கைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமா யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா, சில பேர் நான் நான் சூப்பரா நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்குங்க, நாலு போயிட்டு இருக்கு, காலையில எழுந்தாலே இது சரியில்லை, அது சரியில்லை, பால்காரர் லேட்டு, இது இது இல்ல, உடம்பு ஒத்துழைக்க இப்படி காலங்காத்தாலேயே வந்து சொல்லுவாங்க. அதாவது இதுல ரெண்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எழுந்து நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்றதும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். குறைபாடுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம் நம்மளை பத்தி. இந்த சொல்லிக்கிட்டே இருக்கோங்கிறது யார பத்தினா, ஒண்ணு நம்மள பத்தி நாம சொல்றோம், இல்லைன்னா மத்தவங்கள பத்தி நாம சொல்றோம். அதாவது இப்ப வந்து நாம குறைபாடுன்னு சொல்றதே ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு இப்ப நான் சொல்ல மாதிரி நம்ம பத்தியே புலம்பிக்கிறது, நான் சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப பால்காரன் லேட்டு, பேப்பர்காரன் லேட்டு, கரண்ட் சரியில்லை, இது பண்றவங்க யாருமே வேலையை சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மத்தவங்களை குறை கூறிக்கொள்றது. இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அஹ் மத்தவங்கள மதிப்பீடு பண்றோம். ஓ, இவங்க இப்படியா, ஓகே ஓகே. அதாவது வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி சாரி கட்டிட்டு போனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே சொல்லுவோம், அவங்க எல்லாம் என்னப்பா பெரிய ஆளு, ஓஹோ அவங்க எல்லாம் நிறைய பணம் வந்து செலவழிக்க கூடியவங்க, அவங்க பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல வந்து கொஞ்சம் ஸ்டைலா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, வந்து இவங்க என்ன இவ்வளவு ஸ்டைலா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்லுவோம். அதாவது இவ்வளவு ஸ்டைலாக வந்து இப்படி இப்படி அல்ட்ரா மாடர்னா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு உண்மை நிலை என்னன்னு தெரியாது. அதாவது வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு அவங்க அப்படி போட்டுட்டு போகணும்னு இருக்கா, இல்ல வந்து அவங்க வந்து அந்த புடவையோ நகையோ மத்தவங்க கிட்ட வாங்கி போட்டிருக்காங்களா, இல்ல அப்படி வந்து அவங்க வாங்கிட்டு போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா, நமக்கு எந்த விஷயமே தெரியாது. ஆனா வந்து நாம வந்து டக்குன்னு அப்படி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறோம். ஓ அவங்க அப்படிதான் அப்படின்னு நாமளாவே நமக்கு முடிவு பண்ணிக்கிறோம். அதை வந்து மத்த யார்ட்டையும் சொல்றதுக்கு தேவையில்லை, நாம வந்து அதை முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய வந்து இப்ப டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறது அமேசான் பிரைம், அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், அந்த மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸ்லோ இல்ல படமோ பாக்குறோம். நம்ம படம் பார்க்கும்போது ஒரு படத்தோட பேரை பார்த்தோம்னா அடுத்தது நமக்கு என்ன வந்து நினைவு வருது, ஓ அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்கு பாரு, அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்களா, 6 கொடுத்துருக்காங்களா, 8 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே 7, 8 அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டா நம்ம போய் அதை வந்து பாத்துருவோம். ஏன்னா அவ்வளோ ரேட்டிங் இருக்கு, அத்தனை படியும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது எப்படி வருது, யாரோ ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து ஒரு 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 500 பேரோ ஒரு 700 பேரோ ஒரு படத்தை பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது அவங்களோட ஓன் ஐடியா, அவங்களோட ஓன் பர்செப்ஷனால வந்து நமக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு ரேட்டிங்னு சொல்லி போடுறோம். நம்ம அதை நம்பிக்கிட்டு நம்ம போய் பாக்குறோம். சில சமயம் வந்து ரேட்டிங் குறைச்சலா இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வந்து நாம என்ன பண்றோம், மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்க அதை பத்தியும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே அந்த வாழ்க்கையில கூட நம்ம போறோம். அதாவது வந்து இந்த குறைபாடு சொல்றது, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுமே ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில வந்து குறைக்கணும். ஏன்னு கேட்டானா அது இல்லாம வாழ பழகிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வாழ்க்கையில வந்து நமக்கு 70-80% ஆகுது நம்மளோட வாழ்க்கையே இதை பேஸ் பண்ணி தான் போகுது. அதான் ஒண்ணு ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்றோம், இல்ல நம்மளை பத்தியே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். மத்தவங்க பத்தி பண்றது வேற விஷயம், நம்மளை பத்தியே நம்ம பண்றோம். செல்ஃப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே வராது, நான் சரியாவே பண்ண மாட்டேன், எனக்கு தைரியமே இல்லை, அந்த மாதிரி நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குறைச்சிக்கிறோம். அதனால வந்து இதுல என்ன ஆறுது, ஜட்மெண்ட் பண்ணாலும் குறைபாடு பண்ணாலும் ரெண்டுமே அது வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்றது. நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டோ கம்ப்ளைண்ட்ஸோ நம்ம இல்லாம போறோம். இருக்கிறதாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போறோம். அதாவது வந்து
இப்ப வந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப வந்து நம்ம இன்னொருத்தர பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாருமே நம்ம அவங்கள மாதிரி தானே, நாம அவங்க எல்லாமே வந்து ஒண்ணாக ஒன்று இணைந்து இருக்கிறோமே, எதுக்கு அனாவசியமா நம்ம வந்து வார்த்தைய வந்து சொல்லணும், எதுக்கு நம்ம அனாவசியமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நமக்கு வந்துடுறது. இந்த மாதிரி இன்னொன்னு குறைபாடு சொல்லும்போது, இயற்கையோட நிலையில எல்லாமே கரெக்ட் தான். நம்ம சில சமயம் வந்து இயற்கை இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதேன்னு சொல்லும் போது அதுக்கு பல தடவை அதுக்கு பின்னாடி நாம வந்து காரணமாக இருந்திருக்கோம். நாம டைரக்டா கிடையாது, நம்ம மனித இனம் வந்து அதுக்கு பின்னாடியாக இருக்கலாம். ஆனால் அதனால வந்து நம்ம எதையுமே வந்து புரிஞ்சிக்காமையோ இது பண்ணாமையோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. அது இன்னொன்னு வந்து இது எதுக்கு வந்து அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி குறைபாடு சொல்றோமோ வாழ்க்கையை ஆனந்தமா நம்ம போயிடுறோம். இன்னொருத்தர பத்தி மதிப்பீடு பண்ணும்போது நமக்கு எண்ணமெல்லாம் அதிலேயே போறது. நமக்கு எண்ணத்தை பத்தி நிறையாவே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு வகையான எனர்ஜி இருக்கு, அதாவது ஒரு சக்தி இருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சக்தி எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. அதான் தேவையில்லாத எண்ணம். இன்னொன்னு வந்து அந்த பேரை கேட்டாலே சில சமயம் அவங்கள பத்தி நினைவு வரும். இப்படி நம்ம பல வகையமாக நம்மளுடைய சக்தியானது விரயமாகி போறது, அதாவது வேஸ்டா போறது. அதனால வந்து பத்ரிஜி என்ன சொல்லுவாருன்னா, வாழ்க்கையில வந்து கம்ப்ளைண்டே இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்டே யாரையும் ஜட்ஜ் பண்ணும் பண்ணக்கூடாது. அதாவது நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். யாரை பத்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா இந்த வாழ்க்கையே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான், இந்த உலகமே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும்? எல்லாத்துலயுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்னு பண்றது வந்து இன்னொருத்தர வந்து எதுக்கு மதிப்பீடு பண்ணணும்? தேவையே இல்லாத ஒரு சமாஜம் பண்ண வேண்டாம். வாழ்க்கை நமக்கு இனிமையாக இருக்கணும்னா, வாழ்க்கை நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னா, அதுக்கு வந்து இந்த ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். எதை பத்தியும் குறை சொல்ல வேண்டியதில்லை, எதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த கான்டெஸ்ட்ல வந்து நான் படிச்ச ஒரு சின்ன கதை நினைவு வந்தது. அதாவது கதை இல்லை, இது நடந்தது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. அந்த கிரேக்க தத்துவ ஞானி வந்து அங்க இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் வந்து அவரை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்த உடனே சொல்றாரு, உக்காடுறாங்க எல்லாம். அதெல்லாம் ஆன பின்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்தவர் வந்து இந்த கிரேக்க ஞானி கிட்ட சொல்றாரு, சாக்ரட்டிஸ் கிட்ட சொல்றாரு. அவர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இல்ல, இந்த மாதிரி இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அரைக்கும் போதே அவர் கேட்கிறார், இது வந்து உண்மையான சமாச்சாரமா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு அந்த சாக்ரட்டிஸ். இல்ல இல்ல, நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம்தான் இது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து கேக்குறாரு, அது என்ன நல்லா பாசிட்டிவா இருக்கா, நேர்மறையான ஒண்ணா அப்படிங்கிறப்போ, இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல அது அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. மூணாவது வந்து அடுத்தது கேக்குறாரு, இதை நீ சொல்றதுனால எனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணும் அந்த மாதிரி பயன்லாம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து சாக்ரட்டிஸ் சொல்றாரு, எந்த இந்த மூணுமே தேவையில்லாத விஷயம், அது உண்மையினே உனக்கு தெரியாது, நீ எங்க இருந்து கேட்டியோ எங்க கேட்டியோ எனக்கு தெரியாது, அதை சொல்ல போறேன். ரெண்டாவது அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் கிடையாது. மூணாவது எனக்கு வந்து நான் அதை கேட்கறதுனால என்னோட வந்து ஞானம் வந்து அறிவோ வந்து விருத்தி அடையுதோ இல்லையோ அதிகரிக்குதோ அதுவும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி மேட்டர் தேவையில்லை அப்படிங்கிறார். அப்பவும் விடாம வந்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அது உங்களுக்காக தான் சொல்ல வந்தேன். ஏன்னா உங்களோட வந்து ஒரு மாணவன் இருக்கான் இல்லையா, அந்த மாணவனை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து ஒரே வார்த்தையில சாக்ரட்டிஸ் சொல்றார், நான் எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ மதிப்பீடையோ பண்ண தயாராக இல்லை. அவர் மாணவன்னா என்னுடைய மாணவர், அதோடு முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு நீங்க இப்படி வேண்டாத ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ஒரு பெரிய ஞானி, அதாவது ஒரு துறவி, அதாவது புத்திஸ்ட் மாங்க் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, நாம வந்து பேசும்போது யாரகிட்ட வேணா பேசலாம். நம்ம வீட்டு மனுஷங்களாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரராக கூட நமக்கு இருக்கலாம். யாரோட நம்ம பேசினாலும் முதல் முதல் தடவை நம்ம அவங்க கிட்ட எப்படி பேசுவோம்? இப்ப ஃபர்ஸ்டா ஒருத்தரை பார்க்கும்போது, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால நமக்கு அவரை பத்தி எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அதனால நம்ம அவர்கிட்ட பாக்குறோம், பேசுறோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் தினமும் நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தா கூட ஒன்னே ஒண்ணு மனசுல நினைச்சு வச்சுக்கோங்க,
அது வந்து அவரை வந்து முதலாக பார்த்து பேசுறோம் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கும் போது இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியே வந்துருவீங்க. அதனால நீங்க அவர்கிட்ட என்ன பேசணுமோ அழகா அப்படி பேசிட்டு வெளியே வந்துருவீங்க. அதனால வந்து மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதோ நம்மளை பத்தி குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற இன்னொன்னு விஷயம் வந்து அழகா சொல்றாரு. மொபைல் அடிக்குது. மொபைல் அடிக்கும்போது மொபைலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ஒரு 2 நிமிடம் ஒரு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த வந்து ஒரு லாங் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெல்ல ஸ்லோவா ஒரு நீளமான ஒரு மூச்சை எடுத்துட்டு ஒரு மூச்சை விடணும். அதாவது ஒரு மூச்சை எடுத்துட்டு ஒரு மூச்சை விடுறதுங்கிறது வந்து ஒரு சுவாசம். அதாவது ஒரு பிரெத் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு 2 பிரெத் அதை எடுத்துட்டு நீங்க எப்படி இருந்தாலும் அந்த மொபைல் வந்து ஒரு நிமிஷமாவது ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்கு மேல வந்து நமக்கு எடுக்கும். இது வந்து ஒரு 2 செகண்ட் தான் எடுக்கும். அந்த 2 நொடிகள்ல வந்து நீங்க மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ பண்ணிட்டு அந்த மொபைலை வந்து எடுத்து பேசி பாருங்க. பேசும்போது அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா வந்து கேட்பீங்க. மனசு அது ஒண்ணு வச்சு அதுல கேட்க முடியும். 2வது என்னன்னா அவரை பத்தி எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஓ! அவரா? அவர் தானே இப்படித்தான் ஏதாவது காலங்காத்தால எழுதி பேசிட்டு இருப்பாரு. இல்ல அவரு இத பத்தி சொல்லுவாரு. இல்லன்னா நம்ம இந்த உலகத்துல நடக்கிற ஏதாவது ஒரு நியூஸ சொல்லுவாரு. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். அதெல்லாம் இல்லாம வந்து முதல் தடவையாக அவர்ட்ட எப்படி பேசுறோமோ, அப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். வாழ்க்கையில வந்து நாம ஒண்ணு நல்லா இருக்கணும்னா, இந்த 2த்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அந்த மாரி நம்ம வாழ பழகிக்கணும். அந்த மாதிரி பழகும்போது நமக்கு நிறைய எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து தங்கி போறது விரயம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி இந்த உடல்ல வந்து நமக்கு எப்படியெல்லாம் எனர்ஜி கிடைக்கிறது, எந்தெந்த மூலங்கள் வழியாக கிடைக்கிறது, எந்த சோர்ஸ் வழியா கிடைக்கிறதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மெடிடேஷனுக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் வந்து புதுசா சேர்ந்திருக்கீங்க. அதனால வந்து இந்த மெடிடேஷனை பத்தி சிலது வந்து நான் சொல்றேன். அதாவது ஒண்ணு வந்து இந்த தியானம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தியானம். இப்ப ஜெயக்குமார் சார் வந்து நமக்கு இந்த இதுல சொன்னார் இல்லையா, நம்ம இந்த தியானம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான தியானம். அதாவது நாம சுவாசிக்கக்கூடிய நார்மலான உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் தான் நாம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து இந்த தியானத்து பேர் ஆனா பானா சதி தியானம் அப்படிங்கிறது. இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வந்து கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார். அதாவது இதுக்கு எப்படி பண்ணணும்னா கம்ஃபர்டபுளா நம்ம உட்காந்துக்கலாம். மேல உட்காந்துக்கலாம். அதாவது சோஃபாலயோ சேர்லயோ உட்காந்துக்கலாம். இல்லைன்னா தரையில வந்து நம்ம கீழே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்ம கண்ணை வந்து நம்ம மூடிக்கிட்டு இந்த விரல்களை இப்படி ஒன்றோடு ஒன்று இணைத்து நம்ம மடி மேல வைத்து கொண்டு கால்களையும் வந்து அந்த கணுக்கால் லெவல அப்படி கிராஸ் பண்ணிட்டு உடம்புக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லாம உக்காந்துட்டு நம்மளோட நார்மலான சுவாசம் எப்படி வருது, உள்மூச்சு எப்படி வருது, வெளிமூச்சு எப்படி போகுது, இதை மட்டும் தான் நாம கவனிக்க போறோம். அப்படி கவனிக்கும் போது நமக்கு பல வகையான ஆஹ் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது. இப்ப நாம வந்து தியானத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காருங்க மாஸ்டர்ஸ். உங்க விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அடிமேல வைத்துக் கொள்ளுங்கள். உடம்ப வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையவோ 2 கையவோ எடுத்து உங்களோட மார்பு மேல வைத்துக் கொள்ளுங்கள். மார்பு மேல வைத்துக்கொண்டு
உங்க கவனத்தை இதயத்து மேல வைங்க. நம்ம இதயத்தோடு நம்ம வந்து இப்போ தொடர்பு கொள்ள போறோம். இதயத்தோடு தொடர்பு கொள்ள போகிறோம். உங்க இதய துடிப்பை வந்து நீங்க பாருங்க. உங்க இதயம் துடிக்கிறது. அந்த இதய துடிப்பை நீங்க வந்து கவனியுங்கள். வால்யூமே கம்மி. நம்ம இதய துடிப்பை வந்து உணருங்கள். அன்பான இதயம், அழகான இதயம், அதோட உறவு கொள்ளுங்கள். இப்போ வந்து உங்க மனதுல ஒரு ஹாப்பியான மூமெண்ட், அதாவது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து நினைவு கூறுங்கள். அது வந்து நீங்க வந்து முதலாக காலேஜில் இருந்து பட்டம் வாங்கினதாக இருக்கலாம். இல்ல வந்து நீங்க முதலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரை சந்திச்ச நாளாக இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு டூருக்கு போயிட்டு அப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் வாங்கின நாளாக இருக்கலாம். எந்த நாளோ அந்த நாளை வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த தருணத்தை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கண்ணை மூடிட்டு இருங்க. ஆனா அதாவது நமது இதயத்தை ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகளால் நிரப்பவும், மகிழ்ச்சியான உணர்வுகளால் நிரப்பி அதை உணரவும். இப்போது மெல்ல விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து மடிமேல் வைத்துக் கொள்ளவும். வழக்கமான சுவாசத்தை கவனிக்கவும்.
நாம சுவாசிப்போம். உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்க. மூக்கு நுனியில இருந்து புருவத்து மத்தியக்குள்ள ஏதாவது ஒரு புள்ளிய ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு எப்படி சுவாசம் வருது, எப்படி சுவாசம் வெளியே போகுது அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சா போதும். சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். நாம் சுவாசத்தை கவனிக்கும் போது நமது எண்ணங்கள் மறைகின்றன. வெற்றிடத்தை நோக்கி செல்கிறோம். வெற்றிடத்திலே இருக்கிறோம். நாம் செய்யும் தியானம் ஒரு ராஜபாதை. இந்த ராஜபாதையிலே நடக்கிறோம். நாம் செய்வது மூச்சு விழிப்பு நிலை தியானமாகும்.
ஒரு நொடி கூட நம்மை விட்டு பிரியாத அந்த சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சோடு ஒன்றாகுங்கள். தியானம் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் பரிசு.
நாம் வெற்றிடத்திலே இருக்கிறோம். வெற்றிடம் எல்லையற்ற ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. அந்த ஆற்றலோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். இந்த ஆற்றலை உள்ளுள் உணருங்கள். கண்ணை மூடிக்கொண்டு சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். இது மகிழ்வு சக்தி. அன்பு சக்தி. அற்புத சக்தி. குணப்படுத்தும் சக்தி. இந்த சக்தியை உள்ளுக்குள் உணருங்கள். The longer you stay aware of this emptiness,
நாம் நன்றி சொல்லும் தருணம் வந்துவிட்டது மாஸ்டர்ஸ். நாம் தாய், தந்தை, ஆசான், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த நம் பெற்றோர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிக்கிறோம். மற்றும் நாம் விலங்கினங்கள் எல்லாவற்றிற்குமே நன்றி செலுத்துகிறோம். மீன், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம். நாம் இந்த தொழில்நுட்பத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஜூம் டெக்னாலஜிக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நடந்த அனைவற்றிற்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் நாம் நன்றி செலுத்துவது நமக்கு தேவையான ஒன்றாகும். அந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இன்று இந்த தியானத்தில் தெரிந்த காட்சிகள், அனுபவங்களை நினைத்து பாருங்கள். மெல்ல மெல்ல கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வாருங்கள் மாஸ்டர்ஸ். உள்ளங்கையை கண்களின் மேல் வைத்துக் கொண்டு ஐந்து நொடிக்கு அப்புறமா இந்த கண்ணை திறங்க மாஸ்டர்ஸ். 5, 4, 3, 2, 1. இன்னைக்கு இந்த தியானத்தை நீங்க எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அற்புதமான தியானம். அதாவது நமக்கு தியானத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையான இசை மியூசிக்கை கொண்டு போறோம். ஒரு நாள் மியூசிக் நமக்கு வால்யூம் அதிகமா இருக்கு, ஒரு நாள் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதாவது பல வகையான அந்த டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வால்யூம் இதுல நாம மேல கீழே போயிட்டு புது வகையான அனுபவத்துக்காக இதை நாம செய்யறோம். அதனால இன்னைக்கு ஞானத்தை நீங்க எல்லாரும் ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழகான உலகத்துக்கு புன்னகையோடு திரும்பி வாருங்கள் மாஸ்டர்ஸ். நீங்க எல்லாரும் இப்ப தியானத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம சக்தி நமக்கு எப்படி கிடைக்குது, அதாவது ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதாவது நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு பல வகையான ஆற்றல்கள் கிடைக்கிறது. ஆனா அந்த ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நாம பாக்குறோம். அதாவது நமக்கு 3 வகையான சக்திகள் இருக்கு. அதாவது ஒன்று இச்சா சக்தி, கிரியா சக்தி,
ஞான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை சக்திகள் நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து ஞான சக்தி அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து ஒண்ணு அறிவை வாங்குறோம். அந்த அறிவு வந்து எப்படி வந்து ஞானமாக இருக்கு. அதாவது நம்ம அறிவுங்கிறது வந்து எப்படி வேணா வாங்கிக்கலாம். புஸ்தகத்தை படிக்கலாம், ஏதாவது பார்க்கலாம். கூகுள்ல இருந்து நமக்கு அறிவு வரும். ஆனா அந்த அறிவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஞானம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பயாலஜி அதாவது தாவரியல் படி பார்த்தோம்னா, நம்ம ரெகுலராகவே சொல்லும் போது தக்காளி பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெட்டா நல்ல கலரா இருந்தா அது தக்காளி பழம்னு சொல்லுவோம். ஆனா அது தக்காளி பழமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரூட் சாலட்ல போட முடியுமா? அந்த தக்காளி பழம்ங்கிறது வந்து ஃப்ரூட் சாலட்ல போடாம இருக்கணும். ஏன்னா அது அந்த மாதிரி பழம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞானம். அதாவது அறிவுக்கும் ஞானத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இச்சா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விரும்புறத வந்து எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அதாவது எடுத்துக்கலாம் விருப்பத்தை பத்தி. அதாவது நமக்கு என்ன தேவை, என்ன வந்து ஃபுல் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து பாக்குறோம். விருப்பம் நமக்கு என்ன, என்ன நமக்கு தேவை, அதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். அதாவது வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதாவது அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து நம்ம என்ன வந்து நமக்கு தேவை, அத வந்து என்ன விருப்பம் நமக்கு இருக்கு, என்னத்தை நம்ம விரும்புறோமோ அந்த விருப்பத்தை வந்து நாம வந்து கையில கிடைக்கிற மாதிரி வாங்கலாம். அதாவது விருப்பத்தை நம்ம வந்து கையில வாங்கினதாக வந்து நாம வந்து நினைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அதுதான் வந்து அது வந்து இச்சா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். 3வது வந்து கிரியா சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த கிரியா சக்தியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த கிரியா சக்தினா எப்படி வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து அஹ் இது எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய மூலம் வந்து நமக்கு வந்து மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த வகையான சோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஒண்ணு வந்து நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள், இன்னொன்னு வந்து உள்ளிருந்து உருவாக்கப்படும் ஆற்றல்கள், 3வது வந்து நமக்கு வந்து உள்ளார்ந்த ஆற்றல்கள் அப்படின்னு 3 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள், இன்னொன்னு வந்து உள்ளிருந்தே உருவாக்கப்படும் ஆற்றல்கள், அடுத்தது வந்து நமக்கு உள்ளார்ந்த ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தேவையான உணவை உண்ணுகிறது. நமக்கு எவ்வளவு வந்து உணவு தேவையோ தேவைக்கு உண்டான எண்ணத்தை வந்து நாம வந்து சாப்பிடுறது. அதாவது வந்து நல்லா ஏதாவது நியூட்ரிஷன் சொல்லுவோம், நல்லா வந்து வைட்டமினை கொடுக்கக்கூடியது, நல்ல இதுவாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி உணவை வந்து நாம வந்து சாப்பிடுறது. என்ன தேவையோ எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதாவது வந்து நம்ம வந்து நிறைய இப்போ வந்து நமக்கு வந்து நியூட்ரிஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் வருது. அதாவது வந்து இப்படி சாப்பிடணும், இதுல வைட்டமின் ஏ இருக்கு, இதுல வைட்டமின் டி இருக்கு, இது சாப்பிட்டா வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்படி அதாவது சிலது வந்து நம்ம வந்து அமிலத்தன்மையான இதை வந்து நம்ம உட்கொள்ளக்கூடாது. அடுத்தது வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் நம்ம கொடுக்குறாங்க. அதாவது இப்ப டயட்டீஷியன் அப்படின்னு வந்து நிறைய பேர் இப்ப வந்து சொல்றாங்க என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடணும். காலையில வந்து நீங்க வந்து பழமா சாப்பிடுங்க, காலையில வந்து நீங்க வந்து இந்த சலாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை காய்கறிகளா போட்டு சாப்பிடுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. மத்தியானம் வந்து 1 கப்பு ரைஸை சாப்பிடுங்க, 2 ரொட்டியை சாப்பிடுங்க, ஒரு 2 கப்பு வந்து பழத்தை வெஜிடபிளை சாப்பிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு இத்தனை கேலரி உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம உடம்பை நாமளே அறிஞ்சு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அதை வந்து நாம சாப்பிடுறதுங்கிறது நல்ல ஒண்ணு. ஏன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து கண்டிப்பாக வந்து ஆற்றலானது நமக்கு வருகிறது. அதனால சாப்பிடுறது வந்து நம்ம கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டா செலக்ட் பண்ணி நாம சாப்பிடணும். அடுத்தது சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லுவோம். சாத்வீக உணவுனா வந்து அதிகமா வந்து இயற்கையான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதாவது இப்ப வந்து புதுசா ஒரு தேரி சொல்றாங்க வந்து நிறையவே வந்து நீங்க வந்து அதை வேக வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குக்கர்ல வந்து நீங்க சமைச்சீங்கன்னா 5 விசில் கொடுக்குறீங்க, 7 விசில் கொடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் கூட இருக்கக்கூடிய என்ன வைட்டமின் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரேடியாக வெளில போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து சில சமயம் நம்ம மசாலா அதிகமாக போட்டு சாப்பிட்றோம், உப்பு காரம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பல வகையான இது வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா சாத்வீக உணவுங்கிறது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி வந்து அது ஒரு அமைதியான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு அஹ், அஹ், ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு உடம்புக்கு கஷ்டமோ இல்ல வந்து நமக்கு ஜீரண சக்தி மேல வந்து ஒரு அதிகமாக ஒரு பலுவோ வராம இருக்கக்கூடியது அந்த சாத்விக உணவு. அடுத்தது வந்து சைவ உணவு அல்லது தாவர வகையான உணவு. இத வந்து அதாவது பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடபிள் வந்து சாப்பிடுறது, அதாவது காய்கறிகளை சாப்பிட்டு அது வழியாக நமக்கு தேவையான ஆற்றலை வந்து எடுத்துக்கிறது. இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா தேவையான நீரை குடிப்பது. அதாவது வந்து தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு. ஏன்னா நம்ம இப்ப சொல்றோம் நம்ம வந்து 6 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் இல்லைன்னா 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும், எதோ சொல்றாங்க, கணக்கெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லாம நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து நமக்கு தேவை. அதனால வந்து அந்த தண்ணியை வந்து இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, தண்ணி நம்ம குடிக்கும் போது வந்து உட்கார்ந்து குடிக்கணும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நார்மலாக வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து நின்னுட்டு குடிச்சுதான் நமக்கு பழக்கம். அந்த நின்னுட்டு குடிக்கிற பழக்கம் இல்லாம நம்ம வந்து தண்ணி எப்ப சாப்பிட்டாலும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியோ ஒரு இந்த தண்ணியோ வந்து நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, நாம சாப்பிடக்கூடிய தண்ணியை வந்து இந்த பிளாஸ்டிக்ல எல்லாம் வைக்காதம வந்து ஒரு தாமரை பாத்திரத்திலயோ இல்ல பித்தளை பாத்திரத்திலயோ இல்ல வந்து நமக்கு தேவையான கிளாஸ் பாட்டில்லையோ அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு தண்ணியில இருக்கக்கூடிய அந்த என்ன வகையான அதாவது தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், மினரல்ஸ் சொல்லுவோம், அந்த மினரல்ஸ் எல்லாம் அப்படிக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியே வந்து நமக்கு வந்து எந்ததோ மூலங்கள்ல சோர்சஸ்ல இருந்து நமக்கு தண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி தண்ணி வரும்போது அந்த தண்ணிய வந்து நாம வந்து கரெக்டான முறையில எவ்வளவு தேவையோ அதை மாதிரி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து நாம சாப்பிடக்கூடிய முதல் முதல் ஆற்றல் எங்க இருந்து கிடைக்கிறது நம்ம உடம்புக்கு அப்படிங்கிறதுனா நாம சாப்பிடக்கூடிய உணவால கிடைக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து தேவையான உணவு, சாத்வீகமான உணவு, அதாவது தாவர வகையான உணவு, பிளான்ட் பேஸ்ட் டயட் இல்லைன்னா சைவ உணவு, அப்புறமா வந்து தேவையான தண்ணி, இதெல்லாமே வந்து நமக்கு வெளியில இருந்து கிடைக்கும் ஆற்றல்கள். அதாவது இது வெளியில, அதாவது வந்து என்ன சொல்றது, வெளி உலகத்துல இருந்து வரக்கூடியது, நம்ம உள்ள இருக்கக்கூடியது இல்லை, வெளியில இருந்து வாங்கி நாம சாப்பிடக்கூடிய ஒண்ணு. அது வழியாக நமக்கு கண்டிப்பாக ஆற்றல் கிடைக்குது. ஏன்னா நம்ம அதிகமாவே நம்ம வந்து உணவு மேலேயும் போக்கஸ் பண்றோம். அடுத்தது வந்து நமக்கு உள்ளில் உள்ளிருந்து உருவாக்கப்படும் ஆற்றல்கள். அதாவது நமக்கு உள்ள இருந்து எப்படி அந்த ஆற்றலானது நமக்கு வருகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதலாவதாக உள்ளிருந்து உருவாக்கப்படும் ஆற்றல்கள் இல்ல நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள், அதாவது நம்ம பாடிக்குள்ள இருந்து வரக்கூடியது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம். இந்த தூக்கத்தை பத்தி நமக்கு நல்லாமே தெரியும். தேவையான தூக்கம் நமக்கு தேவை. நம்ம 8 மணி நேரம் தூங்குறோமோ 5 மணி நேரம் தூங்குறோமோ 7 மணி நேரம் தூங்குறோமோ நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் தேவை. அப்படி அந்த ஆழ்ந்த தூக்கம் தேவை அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நமக்குள்ள சுரக்கணும். அந்த மெலட்டனின்கிற ஹார்மோன் சுரக்கும் போதுதான் நமக்கு தூக்கம் வருகிறது. அடுத்தது அந்த மெலட்டனின்கிற ஹார்மோன் எப்படி வரும், அது வந்து இருட்டாக இருந்தாதான் வரும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. நான் இப்ப வந்து அங்க லைட்டு இங்க லைட்டு, அதாவது ஒளி வரும்போது அந்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சரியான விகிதத்துல வந்து அது சுரக்காது. அப்படி சுரக்கலைன்னா நமக்கு வந்து தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க, நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி மினிமம் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது படுக்கிறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி
நாம நம்ம மொபைலையோ இல்ல நம்ம டிவியோ வாட்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது, அப்பதான் தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மொபைலை பார்க்கும்போது நமது கண்களானது அந்த வந்து பயங்கரமாக விரிவடைகிறது. அப்படி அதாவது கண்ணை வந்து நம்ம பெருசாக்கிக்கிட்டு இதையெல்லாம் பார்க்கறோம். ஏன்னா நம்ம கூர்ந்து ஸ்கிரீனை பார்க்கறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதுல வந்து அந்த திரும்பியும் அந்த இயல்பான நிலைக்கு வந்தாதான் தூக்கம் வரும். அதனால வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, படுக்கறதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு நியூஸையோ அந்த மாதிரி ஒரு ஹெவி சமாச்சாரம் எது நம்ம மனசுல படுத்தா அதை பத்தி எண்ணங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கோமோ அது மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மியூசிக்கோ இல்ல நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானத்தை வந்து படுக்கறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இல்லைன்னா வந்து நல்ல ஒரு சிரிப்பான ஒரு காமெடி, அதாவது வந்து எதை பார்த்தா சிரிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை நம்ம பார்த்துட்டு மனசை வந்து நம்ம லைட்டா பண்ணிட்டு போனோம்னா பாடி வந்து நல்லாக தூங்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ பாடிக்கு தேவையான தூக்கம். இப்படி நம்ம தியானம் பண்ணும்போது நாம வந்து குறைச்சலாக தூங்க ஆரம்பிப்போம். 6 மணி நேரம் தூக்குறவங்க 4 மணிக்கு நேரம் கூட தூங்கலாம். ஆனா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருக்கும் போது நாம நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபுல் எனர்ஜியோட இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே இப்ப ஆல்மோஸ்ட் 1 வாரமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா வந்து 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா நீங்க வந்து 12 மணிக்கு படுத்தீங்கன்னா கூட 11 மணிக்கு படுத்தா கூட கரெக்டா 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எழுந்துருவோம். ஏன்னா அதுக்குள்ள தூங்கக்கூடிய அந்த தூக்கமானது நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்கு. நல்ல வந்து ரிலாக்ஸேஷன், பாடிக்கு வந்து நல்லா வந்து ஒரு தளர்வு கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த தூக்கம்ங்கிறது வந்து நமக்கு இந்த தியானத்தின் வழியாக நல்லா கிடைக்குது, டீப்பா கிடைக்குது. அதாவது வந்து நம்ம 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணினோம்னா 3லிருந்து 6 மணி நேரம், அதாவது மினிமம் 3 மணி நேரம், 3 மணில இருந்து 6 மணி நேரம் தூங்கினதுக்காக சமானம் அப்படின்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணா 3 மணி நேரம் தூங்கின மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாடி ரிலாக்ஸ் ஆகுது. ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா, நாம வந்து இந்த தியானத்துக்கு போகும்போது நம்ம மூச்சை கவனிச்சுட்டு வெற்றிடத்துக்கு போறோம். அதாவது மூச்சை நம்ம கவனிக்கிறோம். அந்த ஒரு இதுதான் நமக்கு இருக்கு. அதனால வந்து அப்படி கவனிக்கும் போது நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வருது. ஆனா நம்ம நார்மலா தூங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தூங்காம தெரியாம தூங்குறோம். படுத்து தூங்கிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியறது இல்லை. அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம அப்படி தூங்குறோம். ஆனா நாம வந்து இந்த தியானம் பண்ணும்போது நாம வந்து ஒரு காலி இடத்துக்கு போறோம். ஆனா நம்ம மூச்சை கவனிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அதனால வந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு தேவையான தூக்கம் கிடைக்கிறது. 2வது சீரான மற்றும் சரியான எண்ணங்கள். தேவையான எண்ணங்கள், கரெக்டான எண்ணங்கள், எதிர் அதாவது நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி தாட்ஸ் தான் நினைக்கிறோம். இப்ப வந்து நானே கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த செஷன் பிகினிங்ல பார்த்தோம் இல்லையா, வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதை பத்தியும் கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு வந்து என்ன பேசணும், எது பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து கரெக்டாக பேசுவோம் இந்த தியானம் பண்ணும்போது. அதாவது சில சமயம் நாம என்ன பண்ணுவோம், நிறைய சமாச்சாரங்களை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அது சொல்ல முடியாது. இப்ப நாமளே வீட்டுல இருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து நாம வந்து சண்டே சண்டே போய் ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அந்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது எந்த பசங்களுக்கெல்லாம் பாடம் தெரியலையோ, அதாவது படிக்க முடியலையோ அவங்களுக்கு போய் நம்ம ஒரு 2 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வீட்டுல வந்து பல வகையான வேலைகள் இருக்கும்போது நம்ம அதை சொல்றதுக்கே தயங்குவோம். ஐயோ இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றது, என்ன பண்றது, நம்ம தியானத்துல சேர்ந்துட்டோமே, தியானம் நம்ம பண்ணலாமா, இதை வந்து நம்ம எப்படி சொல்றது, காலையில எனக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வேணுமே அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி இல்லாம நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம வந்து சொல்லக்கூடிய இது இல்ல, எனக்கு இன்னைக்கு வந்து இந்த நேரம் எனக்கு வேணும், நான் இதை எடுத்திருக்கேன், அதனால இதை நம்ம பண்ணணுங்கிறது வந்து சரியான வார்த்தைகளால, சரியான பேச்சால, சரியான நேரத்துல நம்ம சொல்ல முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து எந்த நேரத்துல நம்ம எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எதை சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்மளால வெளிப்படுத்த முடியும். பாதி நாள் நம்ம வந்து நினைக்கிறத வெளிப்படுத்த முடியல. அப்படி வெளிப்படுத்தும் போது அது கரெக்டாக நம்ம வெளிப்படுத்த முடியாம போறதுனால பல வகையான குழப்பங்கள் நமக்கு வருது. அதனால வந்து சரியாக பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நாம வந்து புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம், காசிப். அதாவது இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசுறது, இன்னொருத்தர் இத பத்தி நம்ம பண்றது, அதாவது அவங்க இல்லாதப்போ அவங்க பின்னாடி பேசுறோம். அந்த மாதிரி வந்து பேசாம இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து
நம்மளை விட்டு போயிடும். எதுக்கு வந்து நம்ம அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிறது, புறம் பேசுதல்ங்கிறது நமக்கு போகிவிடும். ஏன்னா அந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆன்மாவுக்கே வந்து ஒரு விஷமான பதார்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையில்லாம நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறோம். ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்கங்கிறது அவங்கள பத்தி உண்மையே தெரியாதபடி நம்ம பேசுறோம். இதுல கூட இந்த சாக்ரட்டிஸ் ஒரே அழகா சொல்லிட்டார் பாருங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாரு, அவங்களோட மாணவனை பத்தி சொல்ல வந்தாரு. இவர் என்ன சொன்னார், உங்ககிட்ட எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை அந்த மாணவனை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லியிருந்தாரு, இல்ல அவரை பத்தி வந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் இந்த பையன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, இவருக்கு வந்து அந்த பையனை பத்தி ஒரு விதமான மதிப்பீடு வந்திருக்கும். எப்பவெல்லாம் அந்த பையனை பாக்குறாரோ அவர் அந்த மதிப்பீடு ஒரு என்ன சொல்றது, ஃபவுண்டேஷன் பேக்ல, அதாவது அந்த ஒரு அஸ்திவாரத்து மேலதான் அவர் வந்து பேசுவார். ஓ இந்த பையனா, ஆல்ரெடி இவன் இப்படிதான் அப்படிங்கிறது பேசுவார். அதனால வந்து காசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய புறம் பேசுறது எல்லாமே நமக்கு வந்து இதெல்லாம் வெளியே போயிடும். அதாவது நம்ம தியானம் பண்ண பண்ண நமக்கு இந்த மாதிரி வேண்டாத சமாச்சாரங்கள், வேண்டாத எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதாவது இன்னொன்னு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டோம்னா, மைண்ட் சேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதுல உரையாடல். மனம் என்னத்தையோ பேசிட்டே இருக்கும். நம்ம அவங்க அப்படி சொன்னாங்களா, நம்ம இப்படி பண்ணோமா, இங்க போனோமா அப்படின்னு கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கோம். அது எவ்வளவு நேரம் மனம் வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாம பேசுது, ஒரு கட்டுப்பாடே இல்லாம அப்படி பேசுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மைண்ட் சாப்டர் நம்ம சேட்டர் அப்படிங்குவோம். மைண்ட் சேட்டர் அப்படிங்கிறது. அந்த மைண்ட் சேட்டர் வந்து நம்ம எனர்ஜி மட்டும் வந்து நம்மளை விட்டு எடுக்கல. நம்ம அந்த உடம்புல வந்து பல வகையான கெமிக்கல்ஸையும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சமாச்சாரம். அதனால அந்த மைண்ட் சேட்டர், அதாவது தேவையற்ற மனம் உரையாடல் கூட நாம வந்து இந்த அஹ் தியானம் பண்ணும்போது நின்று போயிடும். ஏன்னா வந்து நமக்கு பண்ணும்போது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம், கான்சென்ட்ரேஷன். எனக்கு இது தேவை, இப்படி தேவை, இந்த மாதிரி தேவைங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து உள்ளுணர்வே சொல்ல ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல வந்து நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மாமியாராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய அந்த குரல் அப்படிங்கிற டோன் அப்படின்னு சொல்றோம். அந்த டோனும் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கரெக்டா அதை வந்து கன்வே பண்ணும் அப்படின்னு. அது நிறைய தடவை வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அது ஒரு சான்ஸ் வர்றது இல்ல. சில தடவை வாழ்க்கையில நமக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் நமக்கு வரும்போது நம்மளால ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதாவது நான் இது பண்றேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு தேவையான ஒரு சரியான பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய துறவி. அவர் சொன்னாரு, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தையுமே இது பேசணுமா அப்படின்னு நம்ம மனசுல வந்து ஒரு கேள்வியை போட்டோம்னா, 99% நமது உள் மனசு சொல்லுமா, இதை வெளியே சொல்லாத, தேவை கிடையாது, ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லுமா. ஆனா நாம என்ன பண்ணுவோமா, அந்த உள்ளுணர்வை கேட்காம நமக்கு என்ன தோணுதோ டக்குன்னு வெளியே சொல்லிடணும். அந்த வெளியே சொல்லும் போது அதுக்கு வரக்கூடிய விளைவுகளை நம்ம திரும்பி தாங்க முடியல. அதனால அவர் ரொம்ப அழகா சொல்லுவார், நீ முதல்ல வந்து பேசணும் அப்படின்னா மனசுல நினைச்சுக்கோ. நினைச்ச பின்னாடி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. அது வந்து என்ன சொல்லுது உன் மனம்னு. வேண்டாம்னு சொன்னா சொல்லாத. ஆனா சில சமயம் மனமாமே இது கரெக்ட், இது சொல்லு அப்படின் போது சொல்லு அப்படின்னு சொல்வார். அதாவது நமக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த உள் உணர்வுகளானது நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. இது பண்ணு, இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனா நாம இருக்கக்கூடிய இந்த எண்ணத்திலயும் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பத்துல நம்ம உள்ளுணர்வையே நம்ம வந்து சரியா கேட்காம இருப்போம். இந்த தியானம் பண்ணும்போது உள் உணர்வு, அதாவது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருக்கும்போது நாம என்ன செய்யறோமோ அதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறது வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயே இது வரும். அதனால அது ஒண்ணு. அடுத்தது சரியான உணர்ச்சிகளையும் நம்ம வெளிப்படுத்துறோம். அதாவது வந்து எந்த உணர்ச்சி எந்த நேரத்துல எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக சொல்றோம். இப்ப இதெல்லாமே சேர்ந்து வருதுன்னு பாத்துக்கோங்களேன். நல்லா தூங்குறோம், கரெக்டா நல்ல எண்ணங்களை வச்சிருக்கோம், சரியாக பேசுறோம், அதே மாதிரி அந்த உணர்ச்சிகளையும் சரியாக கட்டுப்படுத்துறோம். எந்த ஒரு காட்சியவோ இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்டையோ நம்ம ரிவ்யூ பண்ணணுங்கும்போது நம்ம உடம்புல வந்து கரெக்டான ஆற்றல் எல்லா வகையிலுமே இருக்கும் போதும் அது கரெக்டாக அதோட வந்து அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதை பண்ணக்கூடிய எப்படி அதோட ஒரு வேல்யூவை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றோம், இது பண்ணலாமா வேண்டாமா, சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டான முறையில நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய ஒரு
மொத்தமான ஒரு எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, நாம செயல்படக்கூடிய திறன் எல்லாமே அதிகமாகிறது. அது மட்டுமில்ல, நம்ம வந்து பண்ணக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறையும். அதாவது ஒரு வேலையை எடுத்துட்டு நாம வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்றது வந்து நாம வந்து தியானம் பண்ணும்போது விழிப்புணர்வோடு பண்றோம். இது அவேர்னஸ்ல பண்றோம். இது இப்படி பண்றோமா அப்படி பண்றோமா அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து நேரமானது நமக்கு சேவ் ஆகுது. அதாவது வந்து இப்படி ஏதோ குறைச்சல் நம்ம இந்த குறைவான நேரம் ஆனா நல்ல வேலை பண்றோம். அதனால நமக்கு மீதி இருக்கக்கூடிய நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்துறோம். நம்ம ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒன்றாக பயன்படுத்துகிறோம். நம்ம அறிவை வளர்க்கக்கூடிய இடத்துல போய் நம்ம வந்து அதை வந்து நம்ம செலவழிக்கிறோம். அதாவது எப்படி இப்ப வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா தியானம் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நல்ல புஸ்தகம் இருக்கு, புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாம். இல்ல வந்து நல்ல ஏதாவது ஒரு பத்தி ஒரு சமாச்சாரத்தை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, அதை பத்தி நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நேரமே இல்லைங்க, ஏதாவது தியானம் பண்ணுங்க அப்படின்னா கூட எனக்கு எங்கெங்க நேரம் இருக்கு, நேரமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய, சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு காமன் எக்ஸ்கியூஸ். அதாவது வந்து இல்ல பண்ண முடியல, நேரம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நாமாவே சொல்லிக்கிறோம். ஏன் நம்ம சொல்லிக்கிறோம்? நம்ம நம்ம பண்ணக்கூடிய நம்ம எப்படி நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த முறையை வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, பேக்வேர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தெரியும். நம்ம வந்து சமைக்கிறப்பவே நிறைய தடவை இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய காமனான ஒண்ணு. உப்பு போட்டோமா இல்லையா? இன்னைக்கு சாம்பார் பண்றோம். சாம்பார்ல உப்பு போட்டோமா இல்லையா? 2 தடவை போட்டோமோ, இல்ல உப்பே போடலையோ, அந்த நமக்கு அப்படி ஒரு டவுட் வரும். ஏன் டவுட் வருது? ஏன்னா நம்ம அந்த வேலையை பண்ணும்போது, அந்த நேரத்துல நம்ம விழிப்பா இல்ல. அதாவது 1, 2, 3, 4ன்னு போடும்போது, அந்த 4 போடும்போது 4வது போட்டோமா இல்லையான்னு நமக்கு நினைவு இல்லை. ஏன்னா மனம் வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. நாம கை மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கு. எப்படி இது 2த்துக்கும் ஒன்னோடு ஒன்று எப்படி ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்தா அது எப்படி தெரியும்? நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தடவை பண்றோம். அதே மாதிரி வந்து கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். போடும்போது ஒவ்வொரு தடவை லெஃப்ட்ல திரும்பாம வந்து நம்ம வழக்கமா ரைட்ல திரும்பினோம்னா, அன்னைக்கு நீங்க லெஃப்ட்ல திரும்பி போகணும். ஆனா நீங்க வழக்கமா ரைட்ல திரும்பும்போது ரைட்ல திரும்பி வண்டியை ஓட்டிடுவீங்க. கொஞ்சம் தூரம் போன பின்னாடிதான், ஐயோ நம்ம இங்க போலையே அங்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு நினைவு வரும். இது எல்லாமே வந்து நமக்கு ஏன் பண்றோம்னா நமக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த அப்படி விழிப்புணர்வோடு நம்ம நல்ல ஆற்றலோட ஒரு வேலை பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய நேரம் வந்து குறைகிறது. அதாவது வந்து குறைவான நேரம், அதிகம் நல்ல ஒரு செயல்பாட்டு திறனோட நாம அது பண்றோம். நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்தது. உங்களுக்கு பல பேருக்கு அது தெரிய சான்ஸ் இல்ல. நான் வந்து அப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ்ல படிக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க. எந்த இடத்துலயுமே போட்டிருப்பாங்க. டாக் லெஸ் ஒர்க் மோர். அதாவது வந்து குறைவாக பேசு, அதிகமாக வேலை செய் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எல்லாருமே நிறைய பேருக்கு ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கவங்கலாம் அதை பார்த்திருப்பாங்க. அதாவது இந்திரா காந்தி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கொண்டு வந்த அந்த இது என்னன்னா, நம்ம குறைவாக பேசணும், நிறைய பண்ணணும். அதாவது டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படிம்பாங்க. நாங்கெல்லாம் காலேஜ் பசங்கெல்லாம் நாங்கெல்லாம் அதை மாத்தி போட்டு சொல்லுவோம். டாக் மோர் ஒர்க் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டாக் மோர் ஒர்க் லெஸ்ங்கிறது வந்து இப்ப நமக்கு வந்து சில சமயம் அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம ஃபாலோ பண்றோம். அதை திருப்பி போட்டு வந்து வந்து டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கறத வந்து நாம வந்து இந்த உள்ளார்ந்த ஆற்றலை கரெக்டாக வந்து நம்ம வந்து கணிச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அது பண்ண முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது உள்ளார்ந்த ஆற்றல். இந்த உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானம், அதாவது இந்த குவாண்டம் எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குவாண்டம் ஆற்றல் புலத்துக்குள்ள நம்ம போறது. அதாவது கண்ணை மூடி நாம வந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது நாம இந்த குவாண்டம் ஆற்றல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அந்த அப்போ போகும்போது நமக்கு ஒரு வெற்றிடம், அதாவது காலியான இடம் நமக்கு இருக்கு. அதுக்கு காலியான இடம் என்ன? 0 தாட்ஸ். அதாவது மைண்டுக்கு எந்த வேலையுமே கிடையாது. மனசை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தூங்க பண்ணக்கூடிய இடம் தான் இது. இதுல எந்த விதமான எண்ணங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஒரு வெற்றிடமா அப்படி வந்து ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெற்றிடமாக நமக்கு இருக்கும்போது நாம அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை நமக்கு கூட நம்ம ஒண்ணாகும் போது அதுல இருந்தும் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது. அந்த எனர்ஜிங்கிறது வந்து ஆஹ் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த எனர்ஜி. அந்த சக்தி நமக்கு உடம்புக்குள்ள வரும்போது நமக்கு பல வகையான மாற்றங்கள் மட்டும் இல்ல,
நமக்கே தெரியாம நம்ம வந்து மாறுகிறோம். அதாவது இப்ப நிறைய பேர் நம்ம வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல கூட கேட்டிருப்போம். போன மாசம் இருந்ததுக்கும் 6 மாசம் இருந்ததுக்கும் எப்படி மாற்றம் இருக்கு? எல்லாரும் கேக்குறாங்க வந்து எப்படி மாறி இருக்கோம் அப்படிங்கிறது போது எதுக்குன்னா நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி, அதாவது இந்த உள்ளார்ந்த சக்தி நமக்குள்ள வரும்போது நம்மளுடைய உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, நல்ல ஒரு பொலிவான ஆரோக்கியத்தோட இருக்கு. மனமும் நல்லா ஃபிட் ஆயிடுறது, மனமும் கரெக்டா எது வேணுமோ, என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ அதை மட்டும்தான் வந்து நினைக்கிறது, அதை தான் சொல்றது, அதை தான் பண்றது. அடுத்தது வந்து நமக்கு இந்த 3வது இந்த வெளியிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது. இப்படி இந்த 3மே, அதாவது வெளியிலிருந்து கிடைக்கும் ஆற்றல்கள், நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள், அப்புறம் உள்ளார்ந்த ஆற்றல்கள் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, இந்த 3மே ஒண்ணு பண்ணும்போது நம்மளுடைய உடல் ஆற்றல், அதாவது நம்முடைய டோட்டலான ஆற்றலே வந்து அதிகமாகிறது. ஸோ நாம வந்து இந்த தியானம் பண்ணும்போது இந்த 3மே அப்படி ஒரு லைனுக்கு வருது. கரெக்டா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பின்னாடி லைன்ல வரதுனால நம்ம கம்ப்ளீட்டாக நல்ல எனர்ஜியோட இருப்போம் நாம. அதாவது அதாவது வாழணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு காலையில விடிஞ்சதா, ஆஹா நான் இன்னைக்கு வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிடமாக காலங்காத்தால நமக்கு எந்திரிக்கக்கூடிய ஒண்ணு இருக்கணும். என்ன காலையில விடிஞ்சிருச்சா, எழுந்திருக்கணுமே அப்படிங்கிறது வந்து இல்லாம, ஆஹா இன்னைக்கு காலையில விடிஞ்சிருச்சா, ஓ இன்னைக்கு காலையில வந்து புது காலை, இன்னைக்கு வந்து புது நாள், புது வகையான அனுபவங்கள் நாம வந்து தியானம் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நாளே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிற நிலையிலுக்குள்ள நம்ம கண்டிப்பாக வரும். அதனால இந்த உடல் தான் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த 3மே நமக்கு இந்த 3 வகையான மூலம் சொல்லல, இந்த 3 சோர்சஸ் நமக்கு சேர்ந்து வரும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ இன்னைக்கு நாம தியானம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த தியானத்துல இந்த உடல் ஆற்றல், உள்ளத்தோட ஆற்றல், பொதுவான ஒரு செயல்பாட்டு திறன் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட நாம வந்து இந்த செஷனை வந்து நம்ம முடிக்கலாம். யாருக்கெல்லாம் நேரம் ஆகிவிட்டதோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த இதுல வந்து போகணும்னு அவசியம் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க வந்து போகலாம். நாம ஆனா இன்னும் ஒரு 15 நிமிடம் நம்ம இதுல இருப்போம். யாருக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுமோ, இல்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் தேவையோ அவங்க கேட்கலாம். இன்னொன்னு அவங்கக்கிட்ட என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு ஷேர் பண்றதாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நேத்தோட தியானம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுத்தது? எப்படி இருந்தது? எஸ் ரேகா மேடம். வணக்கம் மேடம், குட் மார்னிங். என்னோட நண்பர்களுக்கும் வணக்கம், இந்த குழுல இருக்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு தானம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணேன் இன்னைக்கு தியானத்துல. ஒண்ணு வந்து என்னன்னா, எப்பவுமே எனக்கு இப்பெல்லாம் எனக்கு தியானம் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருது. முன்னாடி எல்லாம் சரியா பசிக்காது. அது ஏன்னா டைம் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேன். சாப்பிடுற டைம், தூங்குற டைம் எதுவுமே. ஸோ இப்போ எனக்கு லாஸ்ட் 1 வீக்கா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, பசிக்குது உடனே. அடுத்தது வந்து இன்னைக்கு தியானத்துல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, புருவ மத்தியில ஏதோ சம்திங் வருது. எனக்கு அது வந்து பெயின்னு சொல்ல தெரியல. அது ஏதோ சம்திங் இருக்கிற மாரி ஒரு ஃபீல், ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிற மாரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து தியானம் ஆரம்பிச்சு உடனே முடிஞ்ச மாரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் தியானம் முடிஞ்சிருச்சா? அவ்வளவு டைம் சீக்கிரமா ஓடிடுச்சா? முன்னாடி எல்லாம் இனிஷியல் கிளாஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு டைம் எடுக்கிறது நல்லா தெரியும். ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 ஹவர் கிட்டத்தட்ட போறது நல்லா தெரியும். ஆனா இப்போ எனக்கு என்னன்னா, ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. இவ்வளவு சீக்கிரம் என் தியானம் முடிஞ்சிருச்சா? அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுங்க. இந்த 3 விஷயங்களும்
எனக்கு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து தண்ணிய பத்தி பேசுனீங்க. தண்ணி வந்து சில பேர் நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க. சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி நெறைய குடிக்கணும். டெய்லி இவ்ளோ குடிக்கணும், அவ்ளோ குடிக்கணும்" அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா வந்து தண்ணீங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் குடிக்கணுமா? இல்ல சொல்றதுக்கு ஏத்த மாரி குடிக்கலாமாங்க? என்ன மேடம்? அதாவது வந்து தண்ணி உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கும். அதாவது இப்ப வந்து ம், நமக்கு வந்து இந்த வாட்டர் தெரப்பி அப்படின்னு எல்லாம் என்னமோ சொல்றாங்க இல்லையா? காலையில ம், எழுந்திரிக்க ம். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்பதான் வந்து உங்க பாடி கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பாடி வந்து தேவை ஒண்ணு இருக்கும். ஆனா காலங்காத்தால எழுந்து நம்ம வந்து தண்ணிய வெறும் வயித்துல குடிக்கிறது நல்லது. அது 1 கிளாஸோ ம். 2 கிளாஸோ அந்த மாதிரி குடிக்கலாம் நம்ம. அதுவும் வந்து கொஞ்சம் வெந்நீர், அத ரொம்ப சூடானது இல்ல. ஒரு ம். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய வெந்நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காஃபியோ ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. அது ஒண்ணு. அதாவது நம்ம எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி குடிக்கணும். இப்ப வந்து புரியுதுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்க வந்து நமக்கு வேர்க்கும், தண்ணி நிறைய வந்து தாகம் எடுக்கும், குடிப்போம். ஆனா இங்க வந்து ஹைதராபாத்ல எப்படி பாத்தீங்கன்னா தண்ணி தாகமே எடுக்காது. ஏன்னா வந்து வேர்க்கவே வேர்க்காது. இந்த இடம் அப்படி. அப்படிங்கிறது நாமளா ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம குடிப்போம். அதனால வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த தண்ணியை குடிச்சா போதும். அதனால ஒருத்தர் 10 லிட்டர் குடி, ஒருத்தர் 8 லிட்டர் குடிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அது தேவையா அப்படின்னு நம்ம உடம்ப கேட்டுக்கணும். நமக்கு வந்து ஆனா மினிமம் ஓரளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தண்ணி குடிச்சா போதும். நன்றி மேம். இது இது நன்றி. இது எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட்டு. நான் நெறைய பார்ப்பேன் நெட்ல. எவ்வளோ குடிக்கணும், அவ்வளோ குடிக்கணும். ஸோ பாடி வந்து சரி பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். பட் ஆனா இன்னைக்கு தான் ஆக்சுவலா எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து எத வந்து முதல்ல செய்யணும், எத கரெக்ட்டா எத அப்புறம் செய்யணும் அப்படிங்கிறது. முதல்ல வந்து இந்த பயிற்சி செய்யறதுனால எனக்கு நெறைய விஷயங்கள் தெளிவா இருக்கு. நெறைய கத்துக்கிட்டே இருக்கேன். நெறைய நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டே இருக்கேன். இன்டர்னலா ஆஃபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி. ஸோ இன்னைக்கு நல்லா தெளிவான ஒரு விஷயம் எனக்கு இருந்தது என்னன்னா, தண்ணி எப்படி குடிக்கணும்? அதே மாரி இந்த எண்ணங்கள் மனசுகள் பத்தி சொன்னீங்க. உள்மனம் இந்த மாரி எப்படி நம்ம அதனால ஆற்றல் கிடைக்குது. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சது மேம். ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னைக்கு செஷனு. தேங்க் யூ சோ மச் ஃபார் யர் அ செஷன் மேம். வண்டர்ஃபுல் செஷன் மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல நம்ம வந்து அன்னைக்கு ஒரு தண்ணீர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அது ஒரு ஜப்பானீஸ் இவர் பண்றாரு. ஒரு தண்ணியை எடுத்து வேற வேற பாத்திரத்துல போட்டு ம். அவர் எண்ணத்தையும் வார்த்தைகளையும் சொல்றாரு அப்படிங்கிறாங்களே. அந்த மாதிரி வந்து நான் கூட ஒரு இதுல படிச்சேன். நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணியை கையில வச்சுட்டு 1 செகண்ட் கண்ண மூடி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு உயிர் கொடுக்குற, நீ வந்து ரொம்ப தேங்க்ஸ் உன்னை நான் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த தண்ணியை குடிச்சோம்னா அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல இன்னும் பல வகையான நன்மைகளை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுல படிச்சேன். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்றாரு. நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களும் அந்த வந்து எப்படி பாஸ் ஆனது, அது உணவாகட்டும் இல்லை தண்ணியாகட்டும் எதுவானாலும் நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு சொல்றது வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிடுறது பெட்டர் அப்படின்னு. சூப்பர் மேம். சூப்பர் மேம். தேங்க் யூ மேம். எஸ். யா, தேங்க்யூ மேடம். ரத்னவேல் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, கூட ஆட் பண்ணி. ஸோ ஒன்று வந்து உங்களோட மேடம், உங்களோட தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ பசி அதிகமாக இருக்குது, பசிக்குது இப்போ எனக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பெரும்பாலும் எல்லாருமே வந்து என்னென்னா 9 மணி ஆச்சா டிஃபன் சாப்பிட்றணும், 12 மணி ஆச்சா லஞ்சு சாப்பிட்றணும். டைமை தான் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர, நமக்கு உண்மையுமே பசிக்குதா, பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற இது கிடையாது, இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மணி இன்னும் 8 இன்னும் சாப்பிடலையா, மணி 8 இன்னும் சாப்பிடலையா, 9 இன்னும் சாப்பிடலையான்னு. ஆனால் உண்மை வந்து என்னன்னா, மணியோட நம்ம வந்து இணைச்சிருக்கிறோமே தவிர நம்ம உடம்போட நம்ம கனெக்ட் ஆகணும். நம்ம உடம்புக்கு வந்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நம்ம தியானம் பண்ணதுக்கப்புறம் அதை மாறிடும். ஸோ தியானம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் நமக்கு நமக்கு உடம்புக்கு தெரியும். நம்ம ஏதாவது வந்து முன்னாடியே சாப்பிட்ருப்போம். நிறைய சில விஷயங்கள்ல ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்போம். அப்போ உடம்பு வந்து என்னன்னா, ஓகே இது சாப்பிட்டது போதும். இப்போ அந்த டைமுக்கு தெரியாது. நீங்கள் என்ன முன்னாடி சாப்பிட்டீங்க, என்ன போனீங்கன்றது அந்த டைமுக்கு தெரியாது. கிளாக்குக்கு தெரியாது, கடிகாரத்துக்கு தெரியாது. ஆனால் உங்கள் உடம்புக்கு தெரியும் என்ன நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்க, எப்போ தேவை பசி அப்படின்றது. அப்போ அந்த பசி முன்னாடி அதிகமாக, இது எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த இதில் இருக்கீங்க. ஸோ
ஸோ தியானம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு சில பேர் ஏற்கனவே கம்மியாக சாப்பிட்டவங்க, சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டவங்க. இது வந்து நம்மளோட ஞான குறிப்பிலையுமே அந்த லைன் இருக்கு. இதுக்கு முன்னாடி கம்மியாக சாப்பிட்டவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தெரியும். இதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிட்டவங்க கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தியானத்துக்கு அப்புறம். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் இந்த நிலை. ஏன்னா உங்களுக்கு உடம்புக்கு எவ்வளவு தேவையோ, உங்கள் உடம்பு வந்து ரொம்ப, நமக்கே சொல்கிறேன், இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செகண்டில் 1,80,000 செல்கள் வந்து உருவாகுது. பழைய செல்லும் இறக்குது, புது செல் உருவாகுது. நீங்க நினைக்கிறீங்க, நினைக்கல, அதை பத்தி கேர் பண்றீங்க, அதை யோசிக்கிறீங்க, போய் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு வினாடியுமே அது வந்து புது புது 1,00,000 செல் உருவாகுது. அப்ப இவ்வளோ தூரம் நடக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கார்னியா செல் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள புது செல் மாறுது. புது செல், கார்னியா செல் வந்து ஓரத்தில் இந்த கண் விழிக்கு ஓரம், அந்த கண் இந்த இதுக்கு முன்னாடி இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புது செல் உருவாகுது. அப்படிங்கும்போது அதுவா எல்லாமே தெரியும். புதுசா எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது உங்க உடம்புக்கு எல்லாமே தெரியும். அப்போ தியானத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட நம்ம கனெக்ட் ஆகும். நமக்கு என்ன உடம்புக்கு என்ன தேவைப்படுது, உணர்ச்சி நம்மளோட நமக்கு என்ன, ஓகே நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன், இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அந்த விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாகுது. நமக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியுது. ஓகே எனக்கு இப்போ பசிக்குது, அப்போ நான் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு டைமில் உங்களுக்கு போதும், ஒரு டைமில் அதுவும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால பசிக்குதுன்னு தோணுச்சா சாப்பிடுங்க. ஸோ சாப்பிடும்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு பழங்கள், நிறைய பழங்கள், நிறைய வந்து காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கேரட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, நட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இயற்கையான உணவு, சாத்வீக உணவு. இயற்கையான உணவு, சாத்வீக உணவு. சாத்வீக உணவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நிறைய தாய்மார்கள் இருக்காங்க இந்த இதில் குரூப்பில். இயற்கையான, அதாவது சாத்வீக உணவுன்றது வந்து என்னது அப்படின்னா, நம்ம ஆஹ், ஆஹ், பெரும்பாலும் அந்த சாப்பாட்டை போட்டு நம்ம ரொம்ப கொலை பண்ணாமல், ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு கேரட்டை கட் பண்ணி, கேரட்டை பச்சையாக சாப்பிட்றதுக்கும், கேரட்டை போட்டு அதை நெருப்பில் போட்டு வாட்டி எண்ணெய் ஊற்றி என்னென்ன ஃப்ரை பண்ணணுமோ எல்லாமே அதை வந்து இருக்கிற எல்லாத்தையுமே போயிட்டு கடைசியில் என்ன, அது கார்பன் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஒன்று சாத்வீகமா என்னன்னா, நம்ம வந்து தியானத்துக்கு வந்தாலே நம்ம சாத்வீக குணம், நம்ம வந்து தமசிக் குணம், ரஜோகுணம், சாத்விக், நிர்குணம் அப்படின்னு 4 வகையான ஒரு குணம். ஓகே, இந்த சாத்விக் குணம் அப்படின்றது தியானத்துக்கு வந்தாலே நமக்கு சாத்வீகத்துக்கு வரும். ஸோ நீங்க எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் நீங்க வந்து சமைக்கிறீங்களோ, ஓகேங்களா, சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி சமைக்கும்போது அது சாத்வீக உணவாக மாறும். அந்த எனர்ஜி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. கோவமா சமைச்சு பாருங்க, ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது போட்டு அப்படி இது பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்பாட்டில் போகும். ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ஆற்றல் இந்த உலகத்தில். அந்த சாப்பாடு, அந்த எனர்ஜி சாப்பிட்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதே ஒரு ஒரு 2 செகண்ட், அந்த ஒரு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து தியானத்தை இருந்து பார்த்துட்டு, தியானத்தில் இருந்துட்டு, அதாவது ஒரு கண்ணை மூடிட்டு நின்றுட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு நீங்கள் போய் சமைச்சு பாருங்க. அது டேஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை சாப்பிட்றவங்களும் வந்து அந்த எனர்ஜிக்காக சாப்பிடுவாங்க. அது சாத்வீக உணவாக மாறும். இயற்கை உணவு சாத்வீகமாக மாறும். ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ் சரவணகுமார் சார் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். மேடம், நான் ஒரு 5 நாளா தியானம் பண்றேன், 5-6 நாளா. எனக்கு இன்னமும் அந்த கழுத்து வலிங்கிறது இன்னும் குறையவே இல்லை மேடம். கொஞ்சம் இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட டைம்ல கொஞ்சம் வலி தெரியுது. அதுக்கப்புறம் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அதாவது நீங்க வந்து தியானம் பண்ணும்போது வந்து வரும்போது அந்த ஒரு வலி வந்ததுன்னா அது நீங்க வந்து நார்மலாகவே எடுத்துக்கலாம். இல்ல, அது தியானம் பண்ணும்போது தான் மேடம் வருது. கரெக்ட். தியானம் பண்ணும்போது அன்னைக்கு கூட வந்து 2-3 கிளாஸ் முன்னாடி ரத்னவேல் சார் சொன்னார் இல்லையா, ஒரு பைப் இருக்கு, பைப்ல நடுவுல ஒரு இடத்துல அடைப்பு இருக்கு, ஆனா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கீழே போகணும், மேல இருந்து தண்ணி வருது, அந்த அடைப்பை தள்ளிட்டு கீழே போகணும்னா அதுல வந்து அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா அது கிளியராக இருக்கலாம். இன்னொன்னு வந்து இது தியானத்தோட அனுபவம். இது நீங்க வந்து இதை வந்து 2வது நாள் கிளாஸை வந்து நீங்க திரும்பி கேட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரெக்கார்டிங் இருக்கு. அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் நமக்கு தியானங்கள்ல ஏற்படலாம் அப்படிங்கிறது, அதுல இந்த உடலில் ஒரு பகுதியில வந்து நமக்கு வந்து வலி வர்றது, அப்புறம் வந்து ஒரு
உடம்பே இல்லாம இருக்கிறது, ஒரு பகுதி இல்லாம இருக்கிறது, அப்புறம் அதுல உணர்வுகள் இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே நமக்கு வந்து தியானத்துல வரக்கூடிய அனுபவங்கள் தான். இது வந்து நீங்க வந்து தியானம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல அது வந்து உங்களுக்கு தன்னை விட்டு போயிடலாம். போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. இல்ல So, அப்ப அதுக்கப்புறம் வலி இல்ல. ஆனா அந்த அந்த வலிக்கு அப்புறம் கண்டினியூ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். அதனாலதான். அதாவது வந்து நாம வந்து அப்ப வந்து நீங்க வந்து திரும்ப மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மூச்சை கவனிக்க ஓகே. ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த கவனமான இங்க கொண்டு போகும்போது சரி. ஓகே. ஆனா நீங்க தியானத்தை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. பண்ண பாத்தீங்கன்னா இந்த இப்ப வருதுன்னு சொல்லக்கூடிய வலி கூட உங்களுக்கு போயிடும். கம்ஃபர்டபுளா ஆயிடும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். இனிஷியலா அதாவது முதல்ல நம்ம பண்ணும்போது வரக்கூடிய ஒரு அதாவது ஓகே சில மேம். பேர் கால் வலிக்கலாம், சில பேர் கை வலிக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால வந்து நீங்க சரியாயிடும். சரி. நீங்க ஓகே தொடர்ந்து மேம். தியானம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அதாவது இன்னைக்கு வந்து உணவு பழக்க வழக்க முறை அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அதுல எத்தனை பேர் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கிறது கூட எத்தனை புரிஞ்சிருக்கீங்க, என்ன இருக்குங்கிறது கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இது மத்தவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து சரவணன்குமார் சார், நீங்கள் வந்து துணி துவைக்கிறோம், சோப் போட்டு துணி துவைக்கிறோம், சரி அழுக்கு சார். வெளியில் வருது, அழுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாமா? இல்ல சார். அதுதான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள போக 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 தேவையில்லாத விஷயங்கள், அந்த இது எல்லாமே வந்து இதெல்லாமே வெளில போகும். ஓகேங்களா? ஒன்று. ஸோ கொஞ்சம் டைம் அப்படி எடுத்துக்கும் சட்டை க்ளீன் ஆகிற வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் தரையில் உட்காந்து பண்ணுறீங்களா, இல்லைன்னா வந்து எப்படி பண்ணுறீங்க? தரையில தான் சார் உட்காந்து தரையில் உட்காந்து பண்ணுறீங்க. மேட்டு அப்படி போட்டு. இருக்கும்போது வலியை முடிஞ்ச அளவு பொறுத்துக்குங்க. உங்களால ஒரு கட்டத்துல பொறுக்க முடியல, என்னால வந்து காலை கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல வலி வருது உங்களுக்கு? என்னங்க சார்? எந்த பகுதியில வலி வருது உங்களுக்கு? எனக்கு வந்து கழுத்துக்கு பின்பகுதி சார். ஓகே, கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களால ஒரு தாங்குற வரைக்கும், முடியிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியல, எனக்கு ஓகே. இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு சுத்தமா முடியல அப்படின்னா கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மட்டும் திறக்காதீங்க. கண்ணை திறக்காதீங்க. கையை நீங்க கோத்துன்னு இருக்கிறது அதே பொசிஷன் இருந்துங்க. கையை கோத்துன்னு, ஓகே நான் கொஞ்சம் கழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் உடம்பு தளவாக்கி திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கால் வலி இருக்குங்களா, காலை வந்து கொஞ்சம் நீட்டிட்டு நீங்க வந்து கையை மட்டும் கோத்துங்க, கால் கொஞ்சம் நீட்டிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து பண்ணலாம். போக 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 அதுவும் சரியாகிடும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ. சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பண்றது ரொம்ப ஃபுல் டைம் நல்ல எல்லாம் பண்றீங்கனால ரொம்ப தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு புது இதாக ஹாப்பியா தான் இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. அப்புறம் பேக் பெயின் வந்துச்சு, நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதுக்கூட பரவாயில்ல, இப்ப அது ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. எப்படின்னா, நான் ரொம்ப நேரம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 1 ஹவர் கொஞ்சம் இருக்கும்போது பேக் பெயின் லேசா வரும். ஆனா இப்போ வரல. 1 ஹவர் நம்ம இப்ப எப்படின்னா இதை ரெகுலரா இருக்கும்போது இப்போ வர்றதில்ல. இப்ப பேக் பெயின் இல்ல. ரொம்ப நல்லது சார் உங்களுக்கு. அதாவது இப்ப ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி துணி துவைச்ச ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அழைக்க வந்து வெளியே வர்றது. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ ரத்னவேல் சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. உங்களை பார்க்க முடியல, நீங்க வீடியோக்கு வாங்க. அதான் வீடியோ ஆமா சார், நான் வரேன் சார். நான் இது கொஞ்சம் மார்னிங் டைம் வரேன் சார். சரி, ஓகே. தியானத்துக்கு வந்து தியானத்தை பிராக்டிஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். எழில் சார் சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மேடம், இந்த 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 வாரம் முழுக்க வந்து இந்த தியான பயிற்சியில நான் வந்து கலந்துட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு சில மாற்றங்களை நான் வந்து நான் பார்க்கும் உணர்வு இருந்துச்சு. எப்படின்னா, நான் ஏர்லி மார்னிங் எப்பவுமே எழுந்திருக்கிற ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பேன்.
ஆனால் படுக்கிறது லேட்டாக படுப்பேன், எழுந்திருக்கிறது லேட் ஆகும். அடிச்சு பிடிச்சிட்டு என்னோட காலேஜுக்கு வேலைக்கு ஓடிடுவேன். இப்படி ஒரு எப்பவுமே ஒரு டென்ஷனாகவே என்னோட லைஃப் ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. இந்த 1 வீக்காக வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு மெடிடேஷனில் உட்காரும்போது எனக்குள்ளான ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், மார்னிங் ஒரு ஹாபிட் வந்துடுச்சு. 2வது தூக்கமே வராது. எப்போ பாரு எழுந்து உட்காந்துப்போ தூங்காமே இருப்பேன். அந்த தூக்கம் கண்டினியூவா வர ஆரம்பிச்சு, தூங்க ஆரம்பிச்சேன். மைண்டு வந்து ஒரு நார்மலா எப்பவுமே ஒரு டென்ஷனான ஒரு ஒரு பதட்டமாவே ஆன்சிட்டியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல அந்த மெடிடேஷன் வந்து வர ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள், சேஞ்சஸ் வந்து நான் வர ஆரம்பிச்சது. உண்மையாவே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் மேடம். ஏன்னா ரத்னேஷ் சாரும் உங்களுக்கும் இதுக்காக நீங்க டெடிகேட் பண்ணி எங்களுக்காக இவ்வளவு விஷயத்த வந்து நீங்க அந்த மெடிடேஷன் மூலமா கொண்டு வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதே போல இந்த ஃபுட் ஹாபிட்ஸ் வரும்போது இதுல ஒரு ஒப்பீனியன் என்னன்றது நான் கேட்கலான்னு விரும்புறேன். என்னன்னா ஃபுட்டுல வந்து இப்போ நான்வெஜ் விட்டுட்டு வெஜிடேரியன் பண்ணும்போது இதுல எனர்ஜி வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்களா? அதாவது இதுக்கு விடை நாளை உங்களுக்கு கிடைக்கும் சார். தேங்க்யூ மேடம். சார் கொஞ்சம் சஸ்பென்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஓகே இதுக்கு விடை ஓகே, கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேடம். நீங்க பல வகை மாற்றங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரியலி தேங்க்யூ டு ரத்னேஷ் சார், உங்களுக்கு நான் சொல்றேன் மேடம். அடுத்தது எஸ் ரஞ்சன் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். அன்மியூட் பண்ணுங்க சார். ஹலோ. ஹலோ, கேக்குது சார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். இப்ப நான் நீங்க சொன்னபடி இந்த ஏப்பம் வருதுன்னு உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா மேடம்? ஆமா, தியானம் பண்ணும்போது எனக்கு ஏப்பம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அந்த இது ஹலோ கேக்குதா மேடம்? ஹலோ மேடம் கேக்குதா? எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கல மேடம். இப்ப கேக்குதா? மேடம் நான் உங்கள்கிட்ட முன்னாடி எனக்கு தியானம் பண்ணும்போது ரொம்ப ஏப்பம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா, நான் கூட உங்களுக்கு விடை கொடுத்திருந்தேன் இல்லையா? ஆமா ஆமா மேடம் சொன்னீங்க. அதை நான் ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்ப என்னன்னா இப்ப மார்னிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுபடி நான் கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சிட்டேன். நான் வந்து ஒரு ஐயர் தான், அதனால எனக்கு வந்து அவ்வளவு மசாலா இதெல்லாம் ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு வயசு கொஞ்சம் 70 போகுது. அதனால வீட்லயும் எனக்கு சாப்பாடு வந்து ஒரு இதுவாக தான் கொடுக்குறாங்க. பசி நேரத்துல தான் நான் எடுத்து சாப்பிட்றேன். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதான் உங்ககிட்ட சொல்லலாம், அப்படி நேரடியா உங்களை பார்த்தது இல்லை, நேரடியா உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மேம் நான் வந்தேன் இப்ப லைன்ல. ரொம்ப நன்றி மேம், எனக்கு கைடன்ஸ் பண்ணது. தவிர்த்து இன்னைக்கு வந்து எப்படி சாப்பிடணும்னா என்ன ஏதுங்கிற டீட்டெயிலையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப நன்றி மேம். நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணுமா? ஓகே, இன்றைய செஷனை இதோட நம்ம முடித்துக்கலாம். மீண்டும் நாளை 6 மணிக்கு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இதாக இருக்கட்டும். கடைசியா இந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து இன்னைக்கு நாளை வந்து நீங்க தொடரலாம். Gratitude before me, gratitude behind me, gratitude to the left of me, gratitude to the right of me, gratitude above me, gratitude below me, gratitude within me, gratitude all around me,
so grateful. I'm so grateful. I'm so grateful. I'm so grateful. I'm so grateful. நாளை மீண்டும் I'm so சந்திப்போம். grateful. வணக்கம். I'm so grateful.